இந்த பொண்ணு சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பா. அந்த நேரத்தில் அவளுக்கு ஆஸ்துமா இருக்கும் போல திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் அங்கே வேலை செஞ்சிருப்பேன். வேக வேகமாக வந்து அவளுடைய பேக்கில் இருக்கிற அந்த இன்க்லர் எடுத்து கொடுப்பா. இவன் இந்த பொண்ணோட பேக்கில் இன்க்லர் எடுக்கும் போது அங்கிருந்த ஒருத்தி அதை வீடியோ எடுக்கிறா. எதுக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் இவனும் எடுத்து கொடுத்தோன்னா அந்த பொண்ணும் சரியாயிடுது. இவளும் அவனுக்கு டேங்க்ஸ் சொன்னோன்னா அவன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனால் அந்த வீடியோ எடுத்த பொண்ணு அந்த மேனேஜர்கிட்ட போய் இங்க பாரு அந்த பையன் வந்து பேக்ல இருந்து அமௌண்ட்டை திருடிட்டான்னு சொல்லிடுறான். அந்த மேனேஜர் இவன் சாப்பிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து மேடம் உங்க பேக்ல இருக்க அமௌண்ட் இருக்கா கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இவளும் செக் பண்ற மாதிரி செக் பண்ணி அதுல அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிடுறா. இவன் அமௌண்ட் எடுத்துருக்கவே மாட்டான். இவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருந்த அமௌண்ட் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்றான். அவனும் சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன், இந்த மாதிரி தப்ப நான் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். மேனேஜரும் பையன் அது தெரியாம பண்ணிட்டேன் அதுக்காக நான் சாரி கேட்கறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த வீல் சேர்ல இருந்த பொண்ணை தள்ளிட்டு வெளியே வரா. அந்த நேரம் பார்த்து இவன் வந்து உன்னுடைய அமௌண்ட் நான் எப்ப எடுத்தேன்னு கேட்கும் போது இவளும் அவனை மைக்கு ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவா. போனதுக்கு அப்புறம் ஒரு வாஷ் ரூமுக்கு கூட்டு போய் கிஸ் பண்ற மாதிரியே போய் அவனை அப்படியே லாக் பண்ணிடுவா. இவனை லாக் பண்ண அடுத்த செகண்டே அவங்கிட்ட இருந்த கார் கீ எடுத்துட்டு ரெண்டு பேரும் அந்த கார் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிக்க பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு ட்விஸ்டே இருக்கும். பின்னாடி போலீஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இவனும் அங்க வந்துருவான். ரெண்டு பேரும் நல்லா மாட்டிப்பாங்க.